Welcome to Sahana channel. நான் உங்கள் சஹானா. இன்றைக்கு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எங்களுடைய தோட்டத்தில் வளர்ற சுரைக்காயை காட்டப்படுறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுதான் எங்களுடைய தோட்டத்தின் சுரைக்காய் கண்டு. பார்த்தீங்களா என்ன அழகா இருக்கண்டு. இதுக்கு நல்ல பெரிய இலைகள், பூக்கள், ஒரு வெள்ளைப்பூ பூக்கும். இதுக்கு இந்த பூ பூத்த பிறகுதான் சுரைக்காயே வளரும். இந்த சுரைக்காய் கண்டு சரியான பெருசு. ஒரு கொடி ஃபுல்லாக சுரைக்காய் தான் வளருது. பார்த்தீங்களா நிறைய பூக்கள் பூத்திருக்குது. அப்போ யோசிச்சு பாருங்க எவ்வளவு சுரைக்காய் வருமெண்டு. ஒவ்வொரு பூவில் ஒவ்வொரு சுரைக்காய் வரும். இதுதான் அந்த பூ. இந்த பூ வெள்ளையாக விரிஞ்சு பூத்து வர அதுக்கு பிறகு சுரைக்காய் அதுக்கு கீழே வளர்ந்து வரும். பாருங்க கொடியா அப்படியே வளர்ந்து கொண்டு போகுது. இங்கே பாருங்க இந்த ஒரு சுரைக்காய் தெரியுது. இது கொஞ்சம் வளர்ந்துட்டு இன்னும் குட்டி குட்டி சுரைக்காய் எல்லாம் இருக்குது. நான் உங்களுக்கு அது பிறகு காட்டுறேன். ஆனால் இவர் கொஞ்சம் வளர்ந்து வந்துட்டார். பாருங்க இதுதான் சுரைக்காய். இங்கே பாருங்க இந்த குட்டி குட்டியாக தெரிகிறது தான் அந்த பூவில் இருந்து பூ கொட்டுப்பட்ட பிறகு சுரைக்காயாக குட்டி குட்டியாக வளர்ந்து கொண்டு வருது. பிஞ்சு சுரைக்காயாக இருக்குது. பின்னாலெல்லாம் நிறைய இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு சுரைக்காய் என்னென்னத்துக்கு நல்லமென்று இப்போ நான் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்ல போகிறேன். நீங்கள் சுரைக்காய் சாப்பிட்டா உங்களோட உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. விட்டமின் பி, விட்டமின் சி, விட்டமின் கே, விட்டமின் இ இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விட்டமின்ஸ். ஏசியன் நாடுகளில் சுரைக்காயை ஒரு மெடிசினாக தான் பாவிக்கணும். இந்தியாவில் அது ஒரு ஆயுர்வேதிக் மெடிசினாக தான் யூஸ் பண்ணுறாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா சுரைக்காயில் இருக்கிற தண்ணியைத்தான் ஃபீவருக்கும், அஸ்மாக்கு, மூச்செடுக்கிற ப்ராப்ளமுக்கு, உடம்பு நோய்களுக்கு ட்ரீட்மெண்ட் செய்து அந்த நோயலை குணப்படுத்துகிறாங்க. அடுத்தது சுரைக்காய் டயபெட்டிஸுக்கும் ரொம்ப நல்லது. உங்களுக்கு டயபெட்டிஸ் இருந்ததுண்டா நீங்கள் சுரைக்காயை சாப்பிடலாம். இல்லாட்டி அதில் இருக்கிற தண்ணியை குடிக்கலாம். இதனால் உங்களோட டயபெட்டிஸ் கொஞ்சம் குறைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுரைக்காய் நம்மளுடைய ஹார்ட்டுக்கும் ரொம்ப நல்லது. ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறார்கள் இல்லாட்டி பிளட் ப்ரெஷர் இருக்கிறார்களுக்கு சுரைக்காய் சாப்பிட்டா ரொம்ப நல்லது. முக்கியமாக சுரைக்காய் நம்மளுடைய லிவருக்கு ரொம்ப பாதுகாப்பானது. மொத்தத்தில் சுரைக்காய் நம்மளுடைய உடம்புக்கு முக்கியமாக தேவையான ஒரு காய்கறி. சுரைக்காயில் நல்ல நல்ல முக்கியமான பெனிஃபிட்ஸ் இருக்குது. சுரைக்காய் சாப்பிட்டா நம்மளுடைய உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும். நம்மளுடைய ஸ்கின்னும் அழகாக வரும். ஏனென்றால் சுரைக்காயில் 90% தண்ணி தான் இருக்குது. அப்போ நம்ம இது சாப்பிட்டாலோ குடித்தாலோ நம்முடைய ஸ்கின் நல்ல குளோவாக வரும். சுரைக்காயை பற்றி சொல்லணுமென்னா நிறைய சொல்லிக்கொண்டே இருக்கலாம். இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. சுரைக்காய் சாப்பிட்டா என்னென்னத்துக்கு நல்லமெண்டு நீங்கள் கூகுளில் அடித்து பாருங்க. நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சுரைக்காயை பற்றி கிடைக்கும். இப்போ நாம் மறுபடியும் வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்க சுரைக்காய் கொடி எப்படி வளர்ந்துருக்கண்டு. நிறைய குட்டி குட்டி சுரைக்காய் வந்திருக்குது. வாவ், இங்கே பாருங்க சுரைக்காய் என்ன அழகாக வளர்ந்துருக்கண்டு. இந்த சுரைக்காய் கண்டில் நிறைய பூக்கள் பூக்கும். அந்த ஒவ்வொரு பூவுலையும் ஒவ்வொரு சுரைக்காய் வளரும். அந்த பூ வளர்ந்து காஞ்சி கொட்டுப்பட்ட பிறகுதான் சுரைக்காய் வளர்ந்து வரும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய குட்டி குட்டி சுரைக்காய்கள் இருக்குது. பிஞ்சு சுரைக்காய். ஆனால் இது ஒரு 2-3 நாளையில் டக்குன்னு வளர்ந்துடும்.
இங்க பாருங்க, கொடிக்குள்ள எவ்வளவு சுரக்காய் உள்ளுக்குள்ள வளருதுண்டு. எல்லாம் இன்னும் குட்டி குட்டி சுரக்காயா இருக்குது, பிஞ்சு சுரக்காய். ஆனா இன்னும் ஒரு கொஞ்ச நாளையில பார்த்தீங்களா அவ்வளவு சுரக்காயும் நல்லா பெருத்து போய் தொங்கும். சிலது வந்து பெருத்துட்டு அப்போ நாங்கள் அதெல்லாம் வாங்கி எடுத்துருவோம். ஆனால் இன்னும் குட்டி பிஞ்சியாக இருக்கிறத நல்லா வளர விடணும். சுரக்காய் வந்து இந்த யூரோப்பியன் நாடுகளில் தனியாக ஏஷியன் சூப்பர் மார்க்கெட்டுகளில் மட்டும்தான் கிடைக்கும். இல்லாட்டி நீங்களும் ஒரு தோட்டம் ஒன்று செய்து சுரக்காயை வளர்க்கலாம். இங்க பாருங்க, இந்த சுரக்காய் என்ன அழகா வளர்ந்துருக்கண்டு. இதுதான் சுரக்காயின் பூ. சுரக்காயிலையும் நிறைய விதமான சுரக்காய்கள் இருக்குது. ரவுண்ட் பூசணிக்காய் மாதிரி சுரக்காய் இருக்குது, நீட்டு சுரக்காய் இருக்குது, பட்டல் சுரக்காய் என்று சொல்லுவேன். அதுதான் இது. நிறைய விதவிதமான சுரக்காய்கள் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க உங்களுக்கு சுரக்காய் வளர்ந்த பிறகு எப்படி இருக்குன்னு இப்போ இந்த வீடியோவில் காட்டுறேன். இங்கே பாருங்கள், அம்மா வந்து கட் பண்ணி எடுக்கிறாங்க. இங்கே பாருங்கள் என்ன பெருசாக இருக்குண்டு. நல்லா வளர்ந்தது எல்லாத்தையும் நாங்கள் கட் பண்ணி இப்போ எடுக்கிறோம். ஒவ்வொரு சுரக்காயும் 1 கிலோ இருந்து 2 கிலோவுக்குள்ளே வரும். சிலது வந்து நீட்டாக வளர்ந்துருக்குது, சிலது வந்து கொஞ்சம் ரவுண்டாக வளர்ந்துருக்குது. இங்கே பாருங்கள், இது கொஞ்சம் மொத்தமாக வளர்ந்துருக்குது, இது கொஞ்சம் வெயிட் கூட. இது நீங்கள் இப்போ கடையில் வாங்குறதா இருந்தால் நல்ல ப்ரைஸாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு சுரக்காய் நாங்கள் இந்த முறை தான் ஃபர்ஸ்ட் டைம் வச்சு நாங்கள் தோட்டத்தில். இந்த கொடியில் நிறைய சுரக்காயில் காய்ச்சி வந்தது. நான் எவ்வளவு வந்ததுன்னு சொல்ல விரும்பலை, ஆனால் இருந்தும் சொல்கிறேன். எங்களுக்கு இந்த முறை ஒரு 150 இருந்து 200 சுரக்காயை காய்ச்சி வந்தது. இதையும் நான் சொல்கிறேன்டா, தோட்டம் செய்ய விரும்பினார்களுக்கு இதில் எவ்வளவு லாபம் இருக்கான்னு தெரிஞ்சுக்கத்தான் நான் இதை சொல்கிறேன். இது உங்களுக்கு லாபம் மட்டும் இல்லை, இது ஒரு நல்ல ஒரு ஹாபி, ஒரு நல்ல பொழுதுபோக்கு. இதனால் உங்களோட உடம்பும் நல்ல ஆக்டிவாக இருக்கும். அது மட்டும் இல்லை, உங்களோட மைண்டும் நல்லா ரிலாக்ஸாக இருக்கும். ஒவ்வொரு காய்கறியும் காய்ச்சி வர நீங்கள் அதை பார்த்து சந்தோஷப்படுவீங்க. உங்களுக்கும் தோட்டம் செய்கிற ஐடியா இருக்கா? அப்படி என்றால் நீங்கள் மார்ச் மாதம் கடைசி தோட்டம் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். அப்போவே நீங்கள் மண்ணெல்லாம் கிண்டி பருப்பெல்லாம் போட்டு விட்டால் ஏப்ரல் மாதம் மை மாதத்தில் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வரும். மார்ச் கடைசியில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணினீங்களா
ஏப்ரல், மை, ஜூனு, ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர். அக்டோபர் வரைக்கும் சில காய்கறிகள் காய்ச்சி வரும். மற்ற மிச்ச காய்கறிகள் இந்த சீசன் வேலைக்கு முடிஞ்சிடும். அது என்னென்ன காய்கறிகள்னு பொறுத்து இருக்குது. இப்போ குளிருக்குள்ள நின்று பிடிக்கிற காய்கறிகள் அக்டோபர் மாதம் வரைக்கும் வரும். மற்ற வெயிலுக்குள்ள வளர்ற காய்கறிகள் ஜூனு, ஜூலையோட முடிஞ்சிடும். ஸோ உங்களுக்கும் தோட்டம் செய்ய ஆசை இருந்தா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போதைக்கு நீங்க இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நாம மீண்டும் மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மறக்காமல் நீங்க என்னுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. பை பாய்.